ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்கள் ஃபியூச்சர் சேவிங்ஸ் நண்பன் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது டாப் 5 ஃபண்ட்ஸ் ஆஃப் ஐசிஐசிஐ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். டோட்டல் அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட்டை பேஸ் பண்ணி நம்பர் 1ல இருக்கிற எஸ்பிஐ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், அதில் இருக்கிற டாப் பெர்ஃபார்மிங் ஃபண்ட்ஸை லாஸ்ட் வீக் நம்ம பார்த்தோம். அண்ட் இப்போ ரெண்டாவதாக இருக்கிற ஐசிஐசிஐ மியூச்சுவல் ஃபண்ட்ஸோட டாப் 5 ஃபண்ட்ஸை பார்க்கலாம். எஸ்பிஐயோட வீடியோ இன்னும் நீங்கள் பார்க்காம இருக்கீங்க அப்படின்னா உடனே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க, ஒரு மேலே வர லிங்கை கிளிக் பண்ணியும் பார்த்துக்கலாம். நம்ம சேனலுக்கு இந்த வீடியோ மூலமா ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ஆல்ரெடி நாங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் சம்பந்தமான ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். அந்த வீடியோஸ்லாம் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கு, அதில் போய் பார்த்துக்கோங்க. இல்லை வீடியோஸ் ஆப்ஷனுக்குள்ள போய் பார்த்தாலும் உங்களுக்கு வீடியோஸ் எல்லாமே இன்ஃபர்மேஷன் கிடைச்சிரும். அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, கூடவே அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் நாங்கள் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமர், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஆர் சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்கீம் ரிலேட்டட் டாக்குமெண்ட்ஸ்லாம் படிச்சு பார்த்துட்டு புரிஞ்சுக்கிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. புரியல அப்படின்னா சர்டிஃபைட் அட்வைசரோட கைடன்ஸ் வாங்கிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. ஆர் எல்ஸ் கீழே கொடுத்துருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம், ஆர் எங்களோட அஃபிஷியல் இமெயில் ஐடிக்கும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்கு தேவையான போர்ட்ஃபோலியோ ரெக்கமெண்டேஷன் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான கைடன்ஸ் நாங்களே உங்களுக்கு கொடுக்குறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஐசிஐசிஐ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பற்றி கொஞ்சம் பேசிக் இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். ஐசிஐசிஐ குரூப் ரொம்ப பெரிய குரூப்புங்க. அதில் நிறைய கம்பெனிஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஐசிஐசிஐ பேங்க், ஐசிஐசிஐ செக்யூரிட்டிஸ், ஐசிஐசிஐ லைஃப் இன்சூரன்ஸ், ஐசிஐசிஐ லொம்பார்ட், ஐசிஐசிஐ ஹோம் ஃபினான்ஸ் கம்பெனி, இந்த மாதிரி நிறைய இருக்கு. அதுல ஒன் ஆஃப் த கம்பெனி தான் ஐசிஐசிஐ அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி. அதாவது ஐசிஐசிஐ மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி தான் அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனின்னு சொல்லுவாங்க. அண்ட் இந்த மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனியில் ஓவராலாக இருக்கிற ஃபண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அரௌண்ட் 220 ஸ்கீம்ஸ் இருக்கு, இன்க்ளூடிங் ஈக்விட்டி, டெட், ஹைபிரிட், ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட், இந்த எல்லா கேட்டகரியும் சேர்த்து 220 ஸ்கீம்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. அண்ட் இந்த எல்லா ஐசிஐசிஐ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கம்பெனியோட ஸ்கீம்ஸ்க்குள்ள இருக்கிற ஓவரால் ஃபண்ட்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா as of June 19, 2024 படி 7,33,000 crores இருக்குங்க. அண்ட் இதுவே லேட்டஸ்ட் டேட்டா எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 94 ஸ்கீம்ஸ் இருக்குது. அதாவது நான் முன்னாடி சொன்னது வந்து டிவிடெண்ட் ரீஇன்வெஸ்ட்மெண்ட், growth எல்லாமே சேர்த்து தான் 220. பர்டிகுலராக ஒரே ஒரு ஃபண்ட் நேம் பேஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா 94 ஸ்கீம்ஸ் தான் இருக்குது ஐசிஐசிஐல. அண்ட் டோட்டல் ஏஎம் பார்த்தீங்கன்னா 8.35 lakh crore as on 31st October, ரீசெண்ட் டேட்டா இது. ஸோ மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரியிலேயே நம்பர் 1 இருக்கிற எஸ்பிஐ மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் 11 lakh crores மேலே ஃபண்ட்ஸ் இருக்குது. அண்ட் ரெண்டாவதாக இருக்கிற ஐசிஐசிஐ மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் 8.35 lakh crores மேலே இருக்குது. ஸோ இந்த ஐசிஐசிஐ மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இருக்கிற டாப் 5 ஃபண்ட்ஸை தான் பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் வேல்யூ டிஸ்கவரி ஃபண்ட். இந்த ஃபண்டுக்குள்ள இருக்கிற ஓவரால் வால்யூம் பார்த்தீங்க அப்படின்னா 49,000 கோடி இருக்குங்க. மினிமம் லம்சம் 1000 ரூபாயிலேருந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். எஸ்ஐபி 100 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். லாக்இன் பீரியட் எதுவும் கிடையாது, எப்போ வேணாலும் வித்ட்ரா பண்ணிக்கலாம். அண்ட் ஷார்ட் டர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் அண்ட் லாங் டர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் ரெண்டுமே இந்த ஃபண்டுக்கு அஃபெக்ட் ஆகும். இந்த ஃபண்டு Jan 2013 இருக்குது. எக்ஸிட் லோட் சார்ஜஸ் 1% வச்சிருக்காங்க. 1 இயர்க்குள்ள வித்ட்ரா பண்ணிட்டீங்கன்னா, 1 இயர்க்கு அப்புறம் வித்ட்ரா பண்ணீங்கன்னா எக்ஸிட் லோட் சார்ஜஸ் கிடையாது. டர்ன் ஓவர் ரேஷியோவும் கொடுத்துருக்காங்க. பர்சன்டேஜஸ் பார்த்தீங்கன்னா 52.91% வந்து டர்ன் ஓவர் இருக்கு. டர்ன் ஓவர் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லைங்க, இந்த போர்ட்ஃபோலியோக்கு உள்ள இருக்கிற ஸ்டாக்ஸ் வந்து எவ்வளோ சேஞ்ச் ஆயிருக்குது அப்படிங்கிறத இந்த பர்சன்டேஜ் சொல்லுது. இந்த ஃபண்ட்ல இருக்கிற ஓவரால் போர்ட்ஃபோலியோவில் ஈக்விட்டியில் 89.1% வச்சிருக்காங்க. அதில் லார்ஜ் கேப்ல 74.6%, மிட் கேப்ல 7.1%, ஸ்மால் கேப்ல 4.2% வச்சிருக்காங்க. அண்ட் டெட் அண்ட் கேஷ்ல பார்த்தீங்க அப்படின்னா AAA ரேட்டட் பாண்ட் தான் டெட்ல வச்சிருக்காங்க. அண்ட் கேஷ்ல வந்து 10.9%, அதாவது ஓவராலாக வந்து இருக்கிற 100%ல 89.1% ஈக்விட்டியில் வச்சிருக்காங்க. மீதி இருக்கிறது வந்து டெட் அண்ட் கேஷ்ல வச்சிருக்காங்க. இந்த ஃபண்டோட ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 1 இயர்ல 31.9% கொடுத்துருக்கு, லாஸ்ட் 3 இயர்ஸ்ல 21.7% கொடுத்துருக்கு, அண்ட் லாஸ்ட் 5 இயர்ஸ்ல 25.9% கொடுத்துருக்குங்க. சப்போஸ் நீங்க இந்த ஃபண்டில் ஒரு 5,000 எஸ்ஐபி ஒரு 5 இயர்ஸா பண்ணிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்நேரம் 3 lakh rupees இன்வெஸ்ட் பண்ணிருப்பீங்க. ப்ராஃபிட் 3.7 lakh சேர்ந்து டோட்டல் கார்பஸ் 6.7 lakh உங்க கீழ இருந்திருக்கும். சிஏஜிஆர் ரிட்டர்ன் 32.5% கொடுத்துருக்கு. அண்ட் இந்த ஃபண்டோட ரிட்டர்ன்ஸ் வந்து நிஃப்டி 500 கம்பேர் பண்ணி ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. அக்டோபர், செப்டம்பர், ஆகஸ்ட் லாஸ்ட் 3 monthsோட கம்பேரிசன் பாருங்க. நிஃப்டி 500 -6.52% போயிருக்கு அப்படின்னா ஃபண்ட் ரிட்டர்ன்ஸ் வந்து 4.74. அதாவது கம்பேர் பண்ணா இந்த ஃபண்ட் அந்த அளவுக்கு அடி வாங்கணும்னு சொல்றாங்க. செப்டம்பர்ல பாத்தீங்க அப்படின்னா நிஃப்டி 500ல வந்து 2.04% பிளஸ்ல போயிருக்குன்னா இந்த ஃபண்ட் 1.59% பிளஸ்ல போயிருக்கு, கொஞ்சம் கம்மியா போயிருக்கு. ஆகஸ்ட்ல அதே மாதிரி 0.97% பிளஸ்ல போயிருக்குது. பட் இந்த ஃபண்ட் 2.18% போயிருக்கு. ஸோ இந்த ஃபண்டோட பர்சன்டேஜ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா கம்பேரிசன்ல மாறிக்கிட்டே தான் இருக்கும். depend on the market performance, depend on the fund manager portfolio handling. So ICICI Prudential Value Discovery Fund one of the best fund ன்னு சொல்லலாம் ஐசிஐசிஐல. இந்த வேல்யூ ஃபண்டோட ஸ்டைல் பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஸ்டாக்ஸ் வந்து அண்டர் வேல்யூல இருக்கோ அதை பை பண்ணி வச்சுக்குவாங்க. ஸோ தட் அது ஓவர் வேல்யூ ஆகும்போது ப்ராஃபிட் மேக் பண்றதுக்கு. அண்ட் லாங் டர்ம் ஒரு 5 years இல்லை அதுக்கு மேலே 7 years வரைக்கும் நான் ஹோல்ட் பண்ணுவேன், எடுக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்றவங்களுக்கு இந்த ஃபண்ட் சூட்டபிளா இருக்குங்க. வாங்க இப்போ ரெண்டாவதா இருக்கிற ஃபண்ட் பார்க்கலாம். ஐசிஐசிஐ Prudential லார்ஜ் அண்ட் மிட் கேப் ஃபண்ட். இந்த ஃபண்டோட டோட்டல் வால்யூம் பார்த்தீங்கன்னா 17,000 கோடிக்கு மேல இருக்குங்க. மினிமம் லம்சம் 5,000 ரூபாயிலிருந்து அலோவ் பண்றாங்க. எஸ்ஐபி 100 ரூபாயிலிருந்து அலோவ் பண்றாங்க. இந்த ஃபண்டோ லாக்இன் பீரியட் எதுவும் கிடையாது, எப்போ வேணாலும் எடுத்துக்கலாம். ஷார்ட் டர்ம் கேபிட்டல் கெயின் டாக்ஸ், லாங் டர்ம் கேபிட்டல் கெயின் டாக்ஸ் இந்த ரெண்டுமே அஃபெக்ட் ஆகும்.
இந்த ஃபண்ட் ஜனவரி 2013 இருக்குது மார்க்கெட்ல. எக்ஸிட் லோட் சார்ஜஸ் 1% வச்சிருக்காங்க. வித்தின் 1 இயர்க்குள்ள வித்ட்ரா பண்ணா ஆஃப்டர் 1 இயர்க்கு அப்புறம் வித்ட்ரா பண்ணீங்கன்னா எக்ஸிட் லோட் சார்ஜஸ் கிடையாது. அண்ட் இந்த ஃபண்டோட டர்ன் ஓவர் பார்த்தீங்கன்னா 57.66% இருக்குங்க. அண்ட் ரிஸ்க் வந்து இந்த ஃபண்ட் வெரி ஹை ரிஸ்க்னு சொல்ல வராங்க. இந்த ஃபண்டோட போர்ட்ஃபோலியோ அலோகேஷன் பார்த்தீங்கன்னா ஈக்விட்டியில் 93% வச்சிருக்காங்க, டெட் அண்ட் கேஷ்ல 7% வச்சிருக்காங்க. அதில் ஈக்விட்டியில் லார்ஜ் கேப்ல 50.2%, மிட் கேப்ல 37.1%, ஸ்மால் கேப்ல 8.3% வச்சிருக்காங்க. டெட் அண்ட் கேஷ்ல பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா AAA ரேட்டட் பாண்ட்ஸ் வச்சிருக்காங்க. சோ கேஷ்லயும் கொஞ்சம் வச்சிருக்கனால டோட்டலா 7% வச்சிருக்காங்க. அண்ட் இந்த ஃபண்டோட ரிட்டர்ன்ஸ் பாருங்க, லாஸ்ட் 1 இயர்ல 33% கொடுத்திருக்கு, லாஸ்ட் 3 இயர்ஸ்ல 20.1% கொடுத்திருக்கு, அண்ட் லாஸ்ட் 5 இயர்ஸ்ல 23.9% கொடுத்திருக்கு. சப்போஸ் நீங்க இந்த ஃபண்ட்ல 5000 rupees SIP ஒரு 5 இயர்ஸ் முன்னாடி ஸ்டார்ட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா இன்னும் 3 lakh rupees இன்வெஸ்ட் பண்ணிருப்பீங்க. ப்ராஃபிட் 3.7 lakh சேர்ந்து டோட்டல் கார்பரேட் 6.7 lakh இருந்திருக்கும். ஃபண்ட் பெர்ஃபார்மன்ஸ் கம்பேரிசன் கொடுத்திருக்காங்க பாருங்க. ஃபண்ட் ரிட்டர்ன்ஸ் -6.17% இருக்கப்போ நிஃப்டி 500 -6.52% போயிருக்கு. செப்டம்பர்ல பாத்தீங்கன்னா ஃபண்ட் ரிட்டர்ன்ஸ் 2.76% பிளஸ்ல கொடுத்தப்போ நிஃப்டி 500 2.04 தான் கொடுத்திருக்கு. ஆகஸ்ட்ல 1.61% ஃபண்ட் ரிட்டர்ன்ஸ் கொடுத்திருக்கு. பட் ஆனால் நிஃப்டி 500 0.97% தான் கொடுத்திருக்கு. ஸோ இது வந்து இதுல இன்னொரு அண்டர்ஸ்டாண்டிங் என்னன்னு பாத்தீங்கன்னா, பாசிவ் ஃபண்ட்ஸ்ல நம்ம பண்ணியிருந்தோம் அப்படின்னா அப்படியே நிஃப்டியை ஃபாலோ பண்ணியிருப்பாங்க, இதே மாதிரி தான் ரிட்டர்ன்ஸ் வந்திருக்கும். ஃபண்ட் ரிட்டர்ன்ஸ் செப்பரேட்டா இது கொடுக்கறதுனால எதனாலனா ஆக்டிவ் ஃபண்ட்ஸ்ல ஃபண்ட் மேனேஜரோட இன்வால்மெண்ட் அதிகமா இருக்கும். ஸோ அவரோட மேனேஜ்மெண்ட் பொறுத்து தான் இந்த ரிட்டர்ன்ஸும் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். இந்த ரிட்டர்ன்ஸ் பெட்டரா வரதுக்கு ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் ஃபண்ட் மேனேஜரும் தான். ஸோ ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் லார்ஜ் அண்ட் மிட் கேப் ஃபண்ட் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட லார்ஜ் அண்ட் மிட் கேப் ஸ்டாக்ஸை மட்டுமே டிபெண்ட் பண்ற ஃபண்டு. அண்ட் இந்த ஃபண்டு ஒரு கம்ப்ளீட் ஆக்டிவ் ஸ்ட்ராட்டஜிக் ஃபண்டு. அட்லீஸ்ட் ஒரு 5 இயர்ஸ்க்கு மேலே நான் ஹோல்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றவங்க தான் இந்த ஃபண்டு சூட்டபிளா இருக்கும். வாங்க இப்போ நம்ம மூணாவது இருக்கிற ஃபண்டை பார்க்கலாம். ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் ஸ்மால் கேப் ஃபண்ட். இந்த ஃபண்டோட டோட்டல் வால்யூம் பார்த்தீங்கன்னா 8400 கோடிக்கு மேலே இருக்குங்க. மினிமம் லம்சம் பண்ணவே முடியாது, எஸ்ஐபி மட்டும் தான் பண்ண முடியும். 100 ரூபாயிலேருந்து அலோவ் பண்றாங்க. லாக்இன் பீரியட் எதுவும் கிடையாது. ஷார்ட் டர்ம் கேபிட்டல் கெயின் டாக்ஸ், லாங் டர்ம் கேபிட்டல் கெயின் டாக்ஸ் இந்த ஃபண்டுக்கும் அஃபெக்ட் ஆகும். அண்ட் இந்த ஃபண்ட் பாத்தீங்கன்னா ஜனவரி 2013 இருக்குது. எக்ஸிட் லோட் சார்ஜஸ் 1% வச்சிருக்காங்க. அண்ட் இந்த ஃபண்டோட ரிஸ்க் பாத்தீங்கன்னா வெரி ஹை ரிஸ்க் சொல்ல வராங்க. இந்த ஃபண்டோட ரிட்டர்ன்ஸ் பாத்தீங்கன்னா லாஸ்ட் 1 இயர்ல 23.9% கொடுத்திருக்கு, லாஸ்ட் 3 இயர்ஸ்ல 18.9% கொடுத்திருக்கு, அண்ட் லாஸ்ட் 5 இயர்ஸ்ல 29.3% கொடுத்திருக்குங்க. சப்போஸ் நீங்க இந்த ஃபண்ட்ல ஒரு 5000 rupees SIP ஸ்டார்ட் பண்ணீங்கன்னு வைங்களேன், 3 lakh rupees இன்னும் இன்வெஸ்ட் பண்ணிருப்பீங்க. ப்ராஃபிட் மட்டுமே 4.1 lakh சேர்ந்து டோட்டல் கார்பஸ் 7.1 lakh உங்க கையில இருந்திருக்கும். இந்த ஃபண்ட் பெர்ஃபார்மன்ஸோட ரிட்டர்ன்ஸ் அண்ட் நிஃப்டி ஸ்மால் கேப் 250 ஓட பெஞ்ச்மார்க்கோட இவங்க வந்து கம்பேரிசன் கொடுத்திருக்காங்க. அக்டோபர்ல பாத்தீங்கன்னா -4.14% ஃபண்ட் மைனஸ்ல போயிருக்கு. நிஃப்டி ஸ்மால் கேப் 250 இண்டெக்ஸ் வந்து பெஞ்ச்மார்க் பாத்தீங்கன்னா -4.21% போயிருக்கு. அண்ட் செப்டம்பர்ல பாத்தீங்க அப்படின்னா நிஃப்டி ஸ்மால் கேப் 1.39% கொடுத்திருக்கு பிளஸ்ல. அண்ட் ஃபண்ட் ரிட்டர்ன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அதோட கொஞ்சம் பெட்டரா இருக்கு, 1.75% கொடுத்திருக்கு. இதுவே நீங்க ஆகஸ்ட்ல பாத்தீங்க அப்படின்னா -40% வந்து மைனஸ்ல போயிருக்கு ஃபண்ட். அண்ட் நிஃப்டி ஸ்மால் கேப் பாத்தீங்கன்னா 1.94% பிளஸ்ல போயிருக்கு. ஸோ இப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு பாசிவே பரவாயில்லன்னு தோணும். மறுபடியும் நான் அதே தான் சொல்றேன், இது எல்லாமே வந்து ஃபண்ட் மேனேஜரோட ஹேண்ட்லிங் அண்ட் போர்ட்ஃபோலியோ அலோகேஷன் எப்படி அவங்க மெயின்டைன் பண்றாங்க, எப்படி மேனேஜ் பண்றாங்க பொறுத்து தான் ஃபண்ட் ரிட்டர்ன்ஸும் இருக்குது. ஸோ ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் ஸ்மால் கேப் ஃபண்ட் பாத்தீங்கன்னா ஒரு பியூர் ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸை டிபெண்ட் பண்ற ஒரு ஃபண்டு. இந்த ஃபண்டில் மினிமம் ஒரு 6-7 இயர்ஸ் நான் ஹோல்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றவங்க மட்டும் பார்க் பண்ணலாம், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஏன்னா ரிஸ்க் வைஸ் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஃபண்ட் வந்து பர்டிகுலர்லி ரொம்பவே ஹை ரிஸ்க் இருக்கிறதுனால தான் ஹை ரிட்டர்ன்ஸும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் லாங் டர்ம் பொறுத்த வரைக்கும். வாங்க நம்ம நாலாவது இருக்க ஃபண்ட் பார்க்கலாம். ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் ஃபார்மா ஹெல்த் கேர் அண்ட் டயக்னாஸ்டிக்ஸ் PHD ஃபண்ட் growth. இந்த ஃபண்டோட வால்யூம் பாத்தீங்கன்னா 5000 கோடிக்கு மேல இருக்குங்க. மினிமம் லம்சம் 5000 ரூபாயிலிருந்து அலோவ் பண்றாங்க, SIP 100 ரூபாயிலிருந்து அலோவ் பண்றாங்க. இந்த ஃபண்டுக்கு லாக்இன் பீரியட் எதுவும் கிடையாது, எப்போ வேணாலும் வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஷார்ட் டர்ம் கேபிட்டல் கெயின் டாக்ஸ், லாங் டர்ம் கேபிட்டல் கெயின் டாக்ஸ் இந்த ஃபண்டுக்கும் அஃபெக்ட் ஆகும். அண்ட் இந்த ஃபண்ட் பாத்தீங்கன்னா ஜூலை 2018 இருந்து மார்க்கெட்ல இருக்குது. எக்ஸிட் லோட் சார்ஜஸ் 1% வச்சிருக்காங்க. 1 இயர்க்குள்ள வித்ட்ரா பண்ணிட்டீங்கன்னா 1 இயர்க்கு அப்புறம் வித்ட்ரா பண்ணீங்கன்னா எக்ஸிட் லோட் சார்ஜஸ் எதுவும் கிடையாது. அண்ட் இந்த ஃபண்டோட டர்ன் ஓவர் பாத்தீங்க அப்படின்னா 49.46% இருக்குது. ரிஸ்க் வைஸ் பார்த்தா இந்த ஃபண்டும் வெரி ஹை ரிஸ்க்ல தான் வரும். இந்த ஃபண்டோட போர்ட்ஃபோலியோ அலோகேஷன் பாருங்க, ஈக்விட்டில 97.9% வச்சிருக்காங்க, லார்ஜ் கேப்ல மட்டும் 41.9%, ஸ்மால் கேப்ல 32.4%, மிட் கேப்ல 22.7% வச்சிருக்காங்க. டெட் அண்ட் கேஷ்ல பாத்தீங்கன்னா டெட்ல பாண்ட்ஸ்லயோ இல்ல ஷார்ட் டர்ம் மெச்சூரிட்டி பேப்பர்ஸோ எதுவுமே இல்ல, கேஷ்ல மட்டுமே வச்சிருக்காங்க. 2.1% கேஷ்ல வச்சிருக்காங்க. இந்த ஃபண்டோட ரிட்டர்ன்ஸ் பாருங்க, லாஸ்ட் 1 இயர்ல 49.2% கொடுத்திருக்கு, லாஸ்ட் 3 இயர்ஸ்ல 24.3% கொடுத்திருக்கு, அண்ட் லாஸ்ட் 5 இயர்ஸ்ல 31.3% கொடுத்திருக்குங்க. சப்போஸ் நீங்க இந்த ஃபண்ட்ல ஒரு 5000 rupees SIP ஸ்டார்ட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் SIPல 3 lakh rupees பண்ணிருப்பீங்க. ப்ராஃபிட் மட்டுமே 3.7 lakh சேர்ந்து டோட்டல் கார்பஸ் 6.7 lakh உங்க கையில இருந்திருக்கும். அண்ட் இந்த ஃபண்டோட ரிட்டர்ன்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் நிஃப்டி 500 பெர்ஃபார்மன்ஸோட கம்பேரிசன் பாருங்க. ஃபண்ட் வந்து -0.98% தான் மைனஸ் போயிருக்குது அக்டோபர்ல. நிஃப்டி 500 பாத்தீங்கன்னா -6.52% கீழ போயிருக்கு. செப்டம்பர்ல பாத்தீங்க அப்படின்னா 2.08% பிளஸ்ல கொடுத்திருக்கு இந்த ஃபண்ட். அண்ட் நிஃப்டி 500 2.04 தான் பிளஸ்ல கொடுத்திருக்கு. ஆகஸ்ட்ல 7.07% ரிட்டர்ன்ஸ் கொடுத்திருக்கு.
நிஃப்டி 500 பார்த்தீங்கன்னா 0.97% தான் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் ஃபார்மா ஹெல்த் கேர் அண்ட் டயக்னோஸ்டிக்ஸ் பிஹெச்டி ஃபண்ட், இந்த ஃபண்ட் கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மா செக்டார் ஓரியன்ட் தான். ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம் டாப் ஃபார்மா செக்டார் ஃபண்ட்ஸ் அப்படின்னு. அந்த வீடியோல நம்பர் 1ல இருக்கிற ஃபண்ட் இந்த ஃபண்ட் தான் நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த டீடைல்ஸ் நீங்க போய் பார்க்கலாம். லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் அண்ட் மேலே வர லிங்க் கிளிக் பண்ணி கூட நீங்க அந்த வீடியோ பார்த்துக்கலாம். ஸோ கம்ப்ளீட்டாக இது ஃபார்மா செக்டர் டிபெண்ட் பண்ணியிருக்கிறதுனால நெக்ஸ்ட் ஒரு 5 years 7 years வரைக்கும் நான் வந்து வெளியில் எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றவங்க மட்டும் இந்த ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ வாங்க டாப் 5ல லாஸ்ட்டாக இருக்கிற ஃபண்டை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் பார்த்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் நாங்கள் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்க அப்படின்னா எங்களுக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். கீழே வர அஃபிஷியல் வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம், ஒரு எங்களோட இமெயில் ஐடிக்கும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். உங்களோட ரெக்யர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி, உங்களோட நீட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி, உங்களுக்கு எந்த எஸ்ஐபி சூட்டபிளா இருக்கும், எவ்வளவு அமௌண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், எவ்வளவு கோல்டு ரீச் பண்றதுக்கு உங்களுக்கு வந்து எத்தனை வருஷத்துக்கு பண்ணணும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாமே நாங்கள் கைட் பண்றோம். ஸோ வாங்க லாஸ்ட் இருக்கிற ஃபண்டை பார்க்கலாம். ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்ட். இந்த ஃபண்டோட டோட்டல் வால்யூம் பார்த்தீங்கன்னா 6700 கோடிக்கு மேலே இருக்குங்க. மினிமம் லம்சம் 5000 ரூபாயிலேருந்து அலோவ் பண்றாங்க, மினிமம் எஸ்ஐபி 100 ரூபாயிலேருந்து அலோவ் பண்றாங்க. இந்த ஃபண்ட லாக்இன் பீரியட் எதுவும் கிடையாது. ஷார்ட் டர்ம் கேபிட்டல் கெயின் டாக்ஸ், லாங் டர்ம் கேபிட்டல் கெயின் டாக்ஸ் இந்த ரெண்டுமே அஃபெக்ட் ஆகும். அண்ட் இந்த ஃபண்டோட இன்செப்ஷன் டேட் பார்த்தீங்கன்னா January 2013. எக்ஸிட் லோட் சார்ஜஸ் 1% வச்சிருக்காங்க. 1 yearக்குள்ள வித்ட்ரா பண்ணிட்டா 1 yearக்கு அப்புறம் வித்ட்ரா பண்ணீங்கன்னா எக்ஸிட் லோட் சார்ஜஸ் எதுவும் கிடையாது. அண்ட் இந்த ஃபண்டோட டர்ன் ஓவர் பார்த்தீங்கன்னா 34.33% இருக்குங்க. ரிஸ்க் வைஸ் பார்த்தா வெரி ஹை ரிஸ்க் தான் சொல்ல வராங்க. இந்த ஃபண்டோட போர்ட்ஃபோலியோ அலோகேஷன் பாருங்க. ஈக்விட்டில 94.6% வச்சிருக்காங்க. அதுல லார்ஜ் கேப்ல 51.6%, ஸ்மால் கேப்ல 28.6%, மிட் கேப்ல 13.3% வச்சிருக்காங்க. அண்ட் டெட் அண்ட் கேஷ்ல பாத்தீங்கன்னா 5.4% வச்சிருக்காங்க. சோ ஓவராலா இருக்கிற 100%ல 94.6 வந்து ஈக்விட்டில இருக்குது, 5.4 வந்து டெட் அண்ட் கேஷ்ல இருக்குது. இந்த ஃபண்டோட ரிட்டர்ன்ஸ் பாத்தீங்கன்னா லாஸ்ட் 1 yearல 42.4% கொடுத்துருங்க, லாஸ்ட் 3 yearsல 31.8% கொடுத்துருக்கு, லாஸ்ட் 5 yearsல 30.5% கொடுத்துருக்கு. சப்போஸ் நீங்க இந்த ஃபண்ட்ல ஒரு 5000 rupees SIP ஸ்டார்ட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா இந்நேரம் 3 lakh rupees இன்வெஸ்ட் பண்ணிருப்பீங்க. ப்ராஃபிட் மட்டுமே 5.6 lakh சேர்ந்து டோட்டல் கார்பஸ் 8.6 lakh உங்க கையில இருந்திருக்கும். இந்த ஃபண்டோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து நிஃப்டி 500 கம்பேரிசன் கொடுத்திருக்காங்க பாருங்க. அக்டோபர்ல -5.34% இந்த ஃபண்ட் போயிருக்கு. பட் நிஃப்டி 500 6.52% போயிருக்கு. செப்டம்பர்ல பாத்தீங்கன்னா நிஃப்டி 500 2.04% தான் மேல வந்திருக்கு. அண்ட் ஃபண்ட் பெர்ஃபார்மன்ஸ் பாத்தீங்கன்னா 3.21% மேல கொடுத்திருக்கு. பட் ஆகஸ்ட்ல பாத்தீங்க அப்படின்னா ஃபண்ட் ரிட்டர்ன்ஸ் -0.99%, நிஃப்டி 500 பாத்தீங்கன்னா 0.97% பிளஸ்ல கொடுத்திருக்கு. ஸோ இப்போ வரைக்கும் பார்த்த ஃபண்ட்ஸ்லேயே ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்ட் தான் அதிகமான ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு ரிட்டர்ன் சைஸ் பார்க்கும்போது. பட் ஆப்வியஸாக ரிஸ்க்கும் அதிகமாக இருக்கிறதுனால தான் ரிட்டர்ன்ஸ் அதிகமாக கிடைக்குது. ஸோ உங்கள் டவுட்ஸ் அண்ட் ஃபீட்பேக்ஸ் நீங்கள் கமெண்ட்ல சொல்லலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் நாங்கள் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அண்ட் உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க அப்படின்னா அண்ட் கைடன்ஸ் தேவைப்படுது அப்படின்னா எங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். நாங்களே உங்களுக்கு கைட் பண்ணுறோம். உங்களோட ரெக்யர்மெண்ட்டுக்கு தேவையான உங்களோட போர்ட்ஃபோலியோக்கு சூட் ஆகிற மாதிரி ஃபண்ட்ஸ் சஜஸ்ட் பண்ணுறோம். எங்களை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். எங்களோட இமெயில் ஐடி அண்ட் வாட்ஸ்அப் நம்பர் அஃபிஷியல் ஸ்க்ரீனில் தெரியுது. அந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். நாங்களே உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறோம். தேங்க்யூ ஸோ மச். பை பாய்.